morning to everyone. We'll start the session. Today's topic is all about VPC peering. ஸோ இந்த விபிசி பியரிங் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த விபிசி பியரிங் அப்படிங்கிறது ரெண்டு விபிசி, ஃபார் எக்ஸாம்பிள் விபிசி இஸ் அ விர்ச்சுவல் ப்ரைவேட் கிளவுட். அது வந்து என்னன்னா, ஸோ திஸ் இஸ் யுவர் ப்ரைவேட் நெட்வொர்க் ஆஃப் யுவர் ஏடபிள்யூஎஸ். ஏடபிள்யூஎஸ்ல இருக்க ஒரு ப்ரைவேட் நெட்வொர்க் அப்படிங்கிறத விபிசின்னு சொல்லுவோம். ஸோ அந்த ப்ரைவேட் நெட்வொர்க்கில் ஃபார் எக்ஸாம்பிள் வி ஹாவ் விபிசி ஏ அப்படிங்கிற ஒரு விபிசி இருக்கு. ஸோ தென் யூ ஹாவ் அ விபிசி பி அப்படிங்கிற ரெண்டு விபிசி இருக்கு. ஸோ விபிசி பி ரெண்டு விபிசி இருக்கு. கன்சிடர் வி ஹாவ் அ விபிசி ஏ. ஸோ தென் வி ஹாவ் அ விபிசி பி. இந்த மாதிரி ரெண்டு விபிசி இருக்கு. யூ ஹாவ் விபிசி ரைட் நவ். இந்த ரெண்டு விபிசியும் பார்த்தீங்கன்னா, ஸோ இட் ஹேஸ் டு கம்யூனிகேட். இது ஒரு ப்ரைவேட், இது ஒரு ப்ரைவேட். இந்த ரெண்டு ப்ரைவேட் நெட்வொர்க்கும் ஹேஸ் டு கம்யூனிகேட். ஒரு பிரிட்ஜ் மாதிரி நம்ம என்ன பண்ணணும், ஸோ இந்த ப்ரைவேட் இந்த பர்டிகுலர் இங்கே வந்து ஒரு ப்ரைவேட் சப்நெட் ஆர் பப்ளிக் சப்நெட் என்ன வேணா இருக்கலாம். ஸோ இப்போ வந்து இட் குட் பி உங்களோட விபிசி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் சப்நெட்லையும் கிரியேட் பண்ணுவீங்க, பப்ளிக் சப்நெட்லையும் நீங்கள் கிரியேட் பண்ணுவீங்க. ஸோ தட் இஸ் நாட் அ மேட்டர். இங்க இருக்கிற விபிசி, இங்க இருக்கிற ஃபார் எக்ஸாம்பிள் இங்க ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ், இந்த விபிசியில் either it will be of இங்க வந்து பப்ளிக் சப்நெட்டா இருக்கலாம், பிரைவேட் சப்நெட்டா இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். பப்ளிக் ஆர் பிரைவேட் சப்நெட் இது வேணா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம், இது ரெண்டுக்குமே. பட் இந்த ரெண்டு EC2 இன்ஸ்டன்ஸும் பிரைவேட் ஐபி மூலியமா நம்மளால என்ன பண்ண முடியாது அப்படின்னா, we can't able to connect this particular VPC ஏல இருக்க ஒரு EC2வும் VPC பில இருக்கிற அந்த சப்நெட்டுக்குள்ளதான் என்ன இருக்கும்னா உங்களோட EC2 இன்ஸ்டன்ஸ்ல நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். எய்தர் we can choose a private subnet or public subnetக்கு யூஸ் பண்ணி நம்ம ஒரு ரெண்டு EC2 இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணுவோம். லெட்ஸ் கன்சிடர் பப்ளிக் சப்நெட்டுக்குள்ளேயே இங்க ஒரு EC2 இருக்கு, இங்க ஒரு EC2 இருக்கு. இங்க இருக்கிற ரெண்டு EC2 இன்ஸ்டன்ஸ் will not be able to communicate with the private IP மூலியமா இந்த ரெண்டு EC2. So consider we have a இது ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ். ஸோ இது ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ், இதோ பார்த்தீங்கன்னா ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ். இந்த ரெண்டு EC2 இன்ஸ்டன்ஸ் வந்து என்ன பண்ண முடியாது அப்படின்னா, ஒரு பிரைவேட் ஐபி அட்ரஸ் மூலியமா அட்ரஸ் will not be able to communicate with the private IP அட்ரஸ் மூலியமா நம்மளால என்ன பண்ண முடியாது, we can't able to create. So I just want to zoom it out. So I just want to cut this, paste it over here. So private IP address மூலமா இந்த ரெண்டும் வந்து we can't able to communicate. இது ரெண்டும் வந்து என்ன ஆகாது, it's not able to communicate with this. இது ரெண்டுமே வந்து உங்களுக்கு கம்யூனிகேட் ஆகாது. ஸோ திஸ் will not be able to communicate. இது ரெண்டும் வந்து உங்களுக்கு என்ன ஆகாது, கம்யூனிகேட் ஆகாது. இதை கம்யூனிகேட் ஆகணும் அப்படின்னா what we have to do is, so we need a VPC peering அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் கான்செப்ட் இருக்கு. அந்த VPC peering கனெக்ஷன் மூலியமா நம்ம என்ன பண்ணலாம்னா, ஸோ ஒரு பிரைவேட் இன்ஃபர்மேஷன் வந்து ரெண்டு பிரைவேட் ஏதோ ஒரு பிரைவேட் டேட்டாவோ இன்ஃபர்மேஷனோ ரெண்டு விபிசிக்கு நடுவில் நீங்கள் வந்து இஃப் யூ வாண்ட் டு ஷேர் த இன்ஃபர்மேஷன் அப்படின்னா, ஸோ யூ கேன் கோ ஃபார் அ விபிசி பியரிங் கனெக்ஷனுக்கு நீங்கள் போகலாம். பட் இதுவே வந்து பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் நாட் அ டிரான்சிட்டிவ் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. ஸோ த மெயின் இம்பார்ட்டன்ட் ரூல் இஸ் தட் இது வந்து நாட் அ டிரான்சிட்டிவ். ஸோ டிரான்சிட்டிவ் இன் த சென்ஸ் ஏ அப்படிங்கிற விபிசி வந்து பி ஓட தான் மட்டும் உங்களுக்கு என்ன ஆகும்னா, இட் கேன் ஏபிள் டு கம்யூனிகேட் வித் பியோட தான் கம்யூனிகேட் ஆகும். ஸோ இப்போ ஏக்கும் சிக்கும் நீங்கள் வந்து கனெக்ஷன் ஏல இருக்கிற விபிசிக்கும் சில இருக்க விபிசிக்கும் நீங்கள் பண்ணணும்னா அகெயின் நீங்கள் என்ன பண்ணணும், ஏக்கும் சிக்கும் யூ ஹாவ் டு அகெயின் ஒரு விபிசி பியரிங் அப்படிங்கிறது நம்மளுக்கு என்ன வேணும்னா, we need a ரெண்டு VPC peering connection வந்து நம்மளுக்கு தேவைப்படுது. we need a
2 VPC peering connection. We need 2 VPC peering connection நம்மளுக்கு தேவைப்படும். ஸோ அதனால இங்க வந்து மினிமமா ரொம்ப ஸ்மால் ஆர்கிடெக்சர் நீங்க போனீங்க அப்படின்னா ஒரு ஸ்மால் ஆர்கிடெக்சர் ரெண்டு விபிசி ஒரு 5 விபிசிக்குள்ள தான் நம்ம வந்து ஒரு பிரைவேட் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்றோம். ஸோ அந்த மாதிரி டைம்ல யூ கேன் சூஸ் ஃபார் திஸ் விபிசி பியரிங். அந்த டைம்ல சூஸ் பண்ணலாம். யூ ஷுட் நாட் சூஸ் ஃபார் எப்போ நீங்க சூஸ் பண்ணக்கூடாதுன்னா ஏல இருந்து பில இருந்து மறுபடியும் சிக்கு போகணும் அப்படின்னா பில இருந்து சிக்கு நீங்க பியரிங் கனெக்ஷன் பண்ண முடியாது. விபிசி பிக்கும் சிக்கும் நீங்க கனெக்ட் பண்ணணும்னா again we have to create a B2Cக்கு ஒரு பியரிங் கனெக்ஷன். இந்த மாதிரி ஒவ்வொரு கனெக்ஷனுக்கும் நீங்க ஒவ்வொன்று யூஸ் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னொரு ரூல் என்னன்னா இந்த பர்டிகுலர் சப்நெட் வந்து பாத்தீங்கன்னா 0.0.0/16 அப்படிங்கிற ஒரு நெட்வொர்க் பிரைவேட் அட்ரஸ்ல இருந்துச்சுன்னா this should be 192.168.0.1.0 இப்படிங்கிற இந்த பிரைவேட் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் விபிசி ஐபில தான் நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் சைடர் இருக்கணும். இஃப் இட் இஸ் சேம் சைடர் இங்கேயும் வந்து 10.0.0 அப்படிங்கிற ஒரு விபிசி இருந்துச்சுன்னா அப்படின்னா திஸ் பியரிங் கனெக்ஷன் வில் நாட் பி ஒர்க். It should be different உங்களுக்கு சைடர் இருக்கணும். சேம் சைடர் ஓவர்லேப் ஆச்சுன்னா இட் வில் பி விபிசி பியரிங் கனெக்ஷன் நம்ம பண்ண முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ரெண்டு EC2 இன்ஸ்டன்ஸ் பிரைவேட் ஐபி மூலியமா கனெக்ட் பண்ணோம். சம் டேட்டாஸ் நம்ம ஷேர் பண்ணும்போது பட் நம்மளுக்கு என்னன்னா பிரைவேட் ஐபி மூலியமா நம்ம வந்து ஷேர் பண்ணணும். ஸோ அதுக்கு நம்ம விபிசி பியரிங் அப்படிங்கிறது நம்ம போறோம். இட் இஸ் நாட் ட்ரான்சிட்டிவ் அப்படின்னு பார்த்தாச்சு. இட் ஷுட் நாட் பி ஓவர்லேப் இருக்கக்கூடாது. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சில ரூல்ஸ் வந்து இதுல இருக்கு. சேம் ரீஜன்ல நீங்க என்ன பண்ணலாம்னா வி கேன் ஏபிள் டு பியரிங் கனெக்ஷன் எப்பப்பெல்லாம் நம்ம பண்ணலாம் அப்படிங்கிற பாயிண்ட்ஸ். ஸோ சேம் ரீஜன்ல பண்ணலாம். ஸோ தென் வி ஹாவ் அ டிஃப்ரெண்ட் ரீஜன்ல நீங்க பண்ணலாம். ஸோ டிஃப்ரெண்ட் ரீஜன்ல யூ கேன் ஏபிள் டு டூ இட். அதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட் அக்கௌண்ட் நீங்க டிஃப்ரெண்ட் அக்கௌண்ட்லயும் நீங்க என்ன பண்ணலாம்னா யூ கேன் டூ இட் இன் அ டிஃப்ரெண்ட் அக்கௌண்ட். அதுலயும் நீங்க என்ன பண்ணலாம்னா you can able to do a peering connection. நீங்க அந்த மாதிரி டைம்லயும் நீங்க able to do it. So this is all about different region, same region, different accountக்கும் நீங்க VPC peering connection வந்து யூஸ் பண்ணலாம். சேம் ரீஜன்ல யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு காஸ்ட் இருக்காது. பட் டிஃப்ரெண்ட் ரீஜன்ல இருக்கும்போது டேட்டா டிரான்ஸ்ஃபர் காஸ்ட் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு பியரிங் விபிசி நம்ம வந்து இப்போ வந்து நம்ம எடுத்து போற எக்ஸாம்பிள் விபிசி ஏல இருந்து விபிசி ஏல இருந்து we are connecting with VPC-B அப்படிங்கிற அந்த பர்டிகுலர் இதுக்கு நம்ம ஒரு பியரிங் கனெக்ஷன் பண்ண போறோம். ஸோ அந்த பியரிங் கனெக்ஷனுக்கு பாத்தீங்கன்னா ரெக்வஸ்ட் விபிசி ஏல இருந்து நான் என்ன கொடுப்பேன்னா ரெக்வஸ்ட் கொடுப்பேன். அதுக்கப்புறம் அந்த ரெக்வஸ்ட்டை நம்ம அக்செப்ட் பண்ணணும். ஸோ அந்த அக்செப்ட் பண்றது அப்படிங்கிறது என்னன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ தீஸ் ஆர் ஆல் த பேசிக் இன்ஃபர்மேஷன் வி ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் பிஃபோர் கோயிங் டு த ப்ராக்டிக்கல் போறதுக்கு முன்னாடி விபிசி பியரிங்னா என்ன, ஒரு ரெண்டு EC2ல இருக்க பிரைவேட் ஐபி வச்சு நம்மளால கம்யூனிகேட் பண்ண முடியாது. ஸோ சில டேட்டாஸ் வந்து பிரைவேட்டா நம்மளுக்கு நெட்வொர்க்ல போய் நம்ம ஷேர் பண்ணாம நம்ம வந்து ஒரு பிரைவேட் இன்ஃபர்மேஷன் பிரைவேட் ஒரு பிரிட்ஜ் மூலியமாவோ நம்ம வந்து ஒரு டேட்டாவை ஷேர் பண்ணோம்னா ஸோ தென் வி நீட் அ விபிசி பியரிங் கனெக்ஷன். இட் இஸ் நாட் அ டிரான்சிட்டிவ் ஓவர்லேப் சைடர் நான் ஓவர்லேப்பிங் சைடர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ சைடர் இந்த பாயிண்ட் நீங்க தெரிஞ்சிருக்கணும். இட் இஸ் நாட் அ டிரான்சிட்டிவ். சேம் ரீஜன்ல பண்ணலாம். டிஃப்ரெண்ட் ரீஜன் டிஃப்ரெண்ட் அக்கௌண்ட். இது வந்து பாத்தீங்கன்னா ரெக்வஸ்ட் அண்ட் அக்செப்ட். ஸோ இந்த மாதிரி நீங்க இது வந்து ரொம்ப பெரிய ஆர்கிடெக்சருக்கு ஒரு விபிசி பியரிங் பண்ணோம் அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் அ டிரான்சிட் கேட்வே அப்படின்னு இருக்கு. ஸோ தென் வி வில் see in the next class டிரான்சிட் கேட்வே அப்படிங்கறத நம்ம என்னன்னு பார்க்கலாம். ஸோ now get into the practical. ஸோ இங்க விபிசி அப்படின்னு நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ ஐ ஜஸ்ட் கிவ் திஸ் விபிசி அப்படிங்கறத நான் கொடுத்துக்கிறேன். இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ யூ வில் பி ஹேவிங் அ பியரிங். இங்க வந்து பாத்தீங்கன்னா யூ வில் பி ஹேவிங் அ பியரிங் கனெக்ஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும். யூ வில் பி ஹேவிங் அ பியரிங் கனெக்ஷன். இது எப்படி அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். பிஃபோர் தட் நான் வந்து ஐ ஹாவ் அ
ரெண்டு VPC இருக்கு, VPC A and VPC B. அதுல நான் ரெண்டு EC2 இன்ஸ்டன்ஸ் இப்போ கிரியேட் பண்ண போறேன். ஸோ ஹியர் ஐ ஹேவ் டோல் VPC A ல ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ், VPC B ல ஒரு VC2 இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணி இந்த ரெண்டு பிரைவேட் இன்ஃபர்மேஷனும் நம்ம பிரைவேட் IP எப்படி கம்யூனிகேட் ஆகுது அப்படிங்கறத நம்ம இப்போ பார்க்க போறோம். ஸோ ஃபார் தட் வாட் ஐ வில் டூ இஸ், இது வந்து நான் VPC A இன்ஸ்டன்ஸ் அப்படிங்கறது நான் கொடுத்துக்கிறேன். ஸோ திஸ் இஸ் இன்ஸ்டன்ஸ். Ubuntu அப்படிங்கிற இமேஜ் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஐ ஹேவ் சூசன் த Ubuntu இமேஜ். ஸோ ஹியர் ஸோ தென் வி ஹாவ் அ கீ பேர் நார்த். ஸோ நெட்வொர்க் செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா, ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு, திஸ் இஸ் யுவர் டிஃபால்ட் VPC-A அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த VPC-A நான் என்ன பண்ணுறேன், ஒரு பப்ளிக் சப்நெட் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ VPC-A பப்ளிக், இது வந்து எனேபிள் கொடுக்கணும். ஸோ நம்ம வந்து SSH அப்படின்னு இருக்கு, நம்ம இங்க ICMP அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் புரோட்டோகாலை நம்ம பண்ண போறோம். அதுதான் ஒரு பிங் மெசேஜ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஒரு பிங் மெசேஜ் ரெண்டு இன்ஸ்டன்ஸும் கம்யூனிகேட் ஆகிறதுக்கு we need to open a ICMP protocol. அதை வந்து நம்ம என்ன பண்ணோம்னா எனேபிள் பண்ணோம். ஸோ you should remember ICMP protocol is for ping. ping command வந்து without இந்த protocol இல்லைன்னா we can't able to ping. ஸோ அதனால ICMP ப்ரோட்டோகால் இந்த ரெண்டு EC2 இன்ஸ்டன்ஸ்லையும் நம்ம எனேபிள் பண்ணோம். ஸோ எனேபிள் பண்ணியாச்சு. ஸோ நோ நீட் டு சேஞ்ச் எனி ஆஃப் திஸ். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ ஐ ஹாவ் சூசன் VPC-A அப்படிங்கிறது சூஸ் பண்ணி இந்த பர்டிகுலர் VPC-A-க்கான இந்த இதை வந்து நான் வந்து கொடுக்க போகிறேன். ஸோ ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ் வந்து கிரியேட் பண்ண போகிறேன். லான்ச் இன்ஸ்டன்ஸ் அப்படிங்கிறத நான் கொடுக்கலாம். So I just give launch instance. So again I gonna create a VPC B ல ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ் வந்து நான் கிரியேட் பண்ண போறேன். ஸோ நம்ம இப்போ சேம் ரீஜனுக்கு தான் பண்ண போறோம். டிஃப்ரெண்ட் ரீஜனுக்கும் பண்ணலாம், டிஃப்ரெண்ட் அக்கௌண்ட்ல இருக்கிறதும் நீங்க பண்ணலாம். ஸோ தென் ஐ எம் கோனா கிரியேட் அ VPC B இன்ஸ்டன்ஸ் அப்படிங்கறது நான் கிரியேட் பண்ணிட்டு, ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா Ubuntu, ஐ கோனா சூஸ் அ Ubuntu அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டன்ஸ் வந்து நான் கிரியேட் பண்ண போறேன். I just choose this. So inga vandu key pair I just choose this. Here we have to be choosing a VPC B. VPC B oda private public subnet choose பண்ணிக்கிறேன். Enable கொடுத்தாச்சு. So here also I have to choose a ICMP protocol அப்படிங்கறத நான் யூஸ் பண்ணி, so here 0.0/ இங்க வந்து launch instance அப்படிங்கறத நான் கொடுத்துக்கிறேன். So I just want to launch instance. Now I have two EC2 instance. அதை வந்து நான் git bashல நான் உங்களுக்கு வந்து செக் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இது ரெண்டுக்குமே பிரைவேட் IP மூலியமா கம்யூனிகேட் ஆகுதா அப்படிங்கிறதுக்கு. ஸோ I gonna choose a git bash. நான் சூஸ் பண்ணிட்டு, ஸோ அந்த பர்டிகுலர் பாத்துக்கு நான் போய்க்கிறேன். cd ஸ்பேஸ் டாக்குமெண்ட்ஸ்ல இங்க பாத்தீங்கன்னா cd ஸ்பேஸ், ஓகே. ஸோ ஐ ஹாவ் ரெண்டு EC2 இன்ஸ்டன்ஸையும் நம்ம லாகின் பண்ண போறோம். ஸோ அதனால ஸோ வாட் ஐ வில் டூ இஸ், ஸோ ஐ ஜஸ்ட் zoom it out. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ வி ஹாவ் திஸ் பர்டிகுலர் இன்ஸ்டன்ஸ் நான் போய்க்கிறேன். இன்ஸ்டன்ஸ் போயிட்டு ஸோ VPC-A அப்படின்னு இருக்கு. ஸோ நான் VPC-A கிளிக் பண்ணிட்டு, ஸோ ஐ ஜஸ்ட் கனெக்ட் அப்படிங்கிறத நான் கொடுத்துக்கிறேன். ஸோ கனெக்ட்னு கொடுத்துட்டு ஐ ஜஸ்ட் காப்பி திஸ். ஸோ இந்த இன்ஸ்டன்ஸ்ல போயிட்டு, ஸோ திஸ் இஸ் கன்சிடர் அஸ் அ VPC-A, ஓகேங்களா. ஸோ எஸ் அப்படிங்கிறத நம்ம கொடுத்துட்டு, ஸோ திஸ் இஸ் அவர் VPC-A. ஸோ தென் இங்க வந்து பாத்தீங்கன்னா, ஸோ இன்ஸ்டன்ஸ் பிக்கு நான் போய்க்கிறேன். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கோ இன் டு த இன்ஸ்டன்ஸ் பி. ஸோ தட் இஸ் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கனெக்ட் திஸ், காப்பி திஸ். இங்க வந்து ஐ ஜஸ்ட் பேஸ்ட் இட் ஓவர் ஹியர். எஸ் அப்படிங்கிறது கொடுத்துட்டு, திஸ் இஸ் அவர் VPC-B இருக்க ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ். ஸோ இதோட பிரைவேட் IP நம்ம பார்க்கணும்னா if config அப்படி நம்ம கொடுத்தோம் அப்படின்னா, ஸோ இது வந்து இன்ஸ்டால் பண்ண சொல்லும். ஸோ யூ ஹாவ் டு இன்ஸ்டால் திஸ் net tools
அதை இன்ஸ்டால் பண்ணாதான் யூ கேன் ஏபிள் டு இங்கே இருக்க பாருங்க உங்களுக்கு வந்து 10.1.0.1.194 அப்படிங்கிறது உங்களோட பிரைவேட் ஐபி. அப்படி இல்லைனாலும் இஃப் யூ செக் இஃப் கான்ஃபிக் அப்படின்னு நீங்க கொடுத்தீங்கன்னா யூ கேன் ஏபிள் டு see that உங்களோட ஐபி வந்து பாத்தீங்கன்னா 10.0.1.194 அப்படிங்கிறது தான் என்னன்னா உங்களோட ஸோ திஸ் இஸ் அ VPCA ஓட ஸோ ஐ will just give it in a some other color. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா உங்க VPCA ஓட பிரைவேட் ஐபி. ஸோ தென் VPCB ஓட பிரைவேட் ஐபி வேணும்னா ஸோ அகெயின் இஃப் கான்ஃபிக் அப்படின்னு நம்ம கொடுத்து நம்ம என்டர் கொடுத்தேன். ஸோ இட் இஸ் ஆல்சோ ஆஸ்கிங் அஸ் டு ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஐ ஜஸ்ட் வாண்ட் டு பேஸ்ட் இட் ஓவர் ஹியர். இது பேஸ்ட் பண்ணி நான் இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். இன்ஸ்டால் பண்ணிட்டு ஸோ நவ் ஐ வில் கிவ் இஃப் கான்ஃபிக் அப்படின்னு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா ஸோ இஃப் ஐ என்டர் திஸ் யூ வில் பி கெட்டிங் 192.168. ஸோ திஸ் இஸ் மை VPCB ஓட பிரைவேட் ஐபி. ஸோ இது ரெண்டையும் நான் இப்போ பிங் பண்ணி பார்க்குறேன். பிங் ஆகுதா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் இப்போ VPCAல இருந்து so this is my VPCA. VPCB நான் ping பண்ணி பார்க்கிறேன். so ping. so what is a ping of VPCB ஓடது என்னது 192.168.168.1.83 நான் பிங் பண்ணி பார்க்குறேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிங் ஆகவே இல்லை. ஸோ இட் ஸ்டக்டு. இது அப்படியே ஸ்டக் ஆயிடுச்சு. ஸோ அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பிங் அப்படின்னு நான் கொடுத்து ஸோ யூ ஹாவ் அ 10.0. இது அப்படியே நான் காப்பி பண்ணிட்டு ஸோ ஐ ஜஸ்ட் கோ டு த VPC. இங்கே வந்து நான் கிளிக் பண்ணி என்டர் கொடுத்தேன்னா இட் நாட் ஏபிள் டு கம்யூனிகேட். இது ரெண்டும் வந்து உங்களுக்கு கம்யூனிகேட் ஆகல. பிரைவேட்டா உங்களுக்கு கம்யூனிகேட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் we will go seeing this, right? ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணோம்னா ஸோ we have to go to the create VPC அப்படிங்கிறத நீங்க கொடுத்துட்டு ஸோ மை peering சொல்லுது YT peering connection அப்படிங்கிறத நான் கொடுத்துக்கிறேன். ஸோ ஹியர் VPC ID. So VPCA ல இருந்து so this is a VPCA is a requester. நீங்க இது வேணா கொடுத்துக்கோங்க. VPCA ல இருந்து Bக்கு நான் ஒரு ரெக்வெஸ்ட் கொடுக்கறேன். So I just choose this VPCA my account. என்னோட அக்கவுண்ட் தான். உங்களுக்கு வேற அக்கவுண்ட்ல நான் சொன்னேன் வேற அக்கவுண்ட்ல நீங்க பண்ணனும்னா so you can choose this. அந்த வேற அக்கவுண்டோட ஐடியை நீங்க கொடுத்துக்கணும். ஸோ சேம் ரீஜனா அங்க டிஃப்ரெண்ட் ரீஜனா நம்ம இப்போ மை அக்கௌண்ட்லயே இந்த சேம் ரீஜன்லயே நம்ம 2 VC2 இன்ஸ்டால்னால ஸோ அனதர் ரீஜன் வேணும்னா நீங்க சப்போஸ் இங்க வந்து நான் US கொடுத்துருக்கேன். மும்பை ரீஜன் வேணும்னா அனதர் ரீஜன் மை அக்கௌண்ட்லயே அனதர் ரீஜன் கொடுத்து இந்த ஆப்ஷனை மட்டும் மாத்திக்கலாம். VPCB is my another region acceptor. So requester is VPCA, acceptor is VPCB. So that is why we have told that acceptor requester வந்து VPCA, acceptor வந்து VPCB. According to that you can give your thing. So இங்க வந்து பாத்தீங்கன்னா just நான் VPCA, VPCB அப்படிங்கறத நான் கொடுத்துட்டு so VPCA is all about 10.0./16, VPCB is 192.168. I just create a peering connection. இப்போ peering connection create பண்ணியாச்சு. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஸோ பெண்டிங் அக்செப்டன்ஸ் அப்படின்னு இருக்கு. அதை நீங்க என்ன பண்ணணும்னா அக்செப்ட் ரெக்வெஸ்ட் அப்படிங்கறத மட்டும் நீங்க அக்செப்ட் பண்ணணும். அந்த கனெக்ஷனை நீங்க என்ன பண்ணணும்னா ஸோ யூ ஹேவ் டு அக்செப்ட் திஸ். நவ் அந்த ரவுட் டேபிள் நெக்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும்னா மாடிஃபை யுவர் ரவுட் டேபிள். மேனுவலா தான் நீங்க என்ன பண்ணணும்னா ஸோ மேனுவலி யூ ஹேவ் டு சேஞ்ச் யுவர் அப்டேட் பண்ணணும். ஸோ மேனுவலி update the route table நீங்க என்ன பண்ணணும்னா மேனுவலா அப்டேட் பண்ணணும். ஸோ அதுக்காக ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு இங்க வந்து போயிட்டு ஸோ திஸ் இஸ் மை VPCA பப்ளிக் ரவுட் டேபிள். VPCA ஓட பப்ளிக் ரவுட் டேபிள் போகணும். ஸோ ஐ ஜஸ்ட் காப்பி திஸ் ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன். VPCA ஓட பப்ளிக்கும் ஸோ தென் நான் எதுக்கு போறேன் அப்படின்னா VPCB-ஓட பப்ளிக் ரவுட் டேபிள். 2 ரவுட் டேபிள் இருக்கு. அந்த 2 ரவுட் டேபிள்லயும் என்னென்ன கொடுக்கணும் அப்படிங்கறத நான் சொல்றேன். VPCA VPCB அப்படிங்கிறது 2 இருக்கு. ஸோ இப்போ VPCA-ஓட பப்ளிக் ரவுட் டேபிள் போயிட்டு உங்களுக்கு ரவுட்ஸ் அப்படின்னு இருக்கும். அங்க எடிட் ரவுட்ஸ்ல போயிட்டு வாட் யூ ஹேவ் டு டூ இஸ் இங்க வந்து VPCB-ஓட பிரைவேட் ஐபி இருக்கு இல்லையா. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு so you have to give this .0/20
24 அப்படிங்கறத நீங்க கொடுக்கணும். ஸோ VPC-A ஓட so you have to give a private so peering connection அப்படின்னு இருக்கும். ஸோ peering connectionல இப்போ கொடுத்த peering connection அப்படிங்கறது நம்ம கிரியேட் பண்ணிருந்தோம். ஸோ இதோட so what you have to do is VPC-A வந்து இந்த ரவுட்ல போயிட்டு you have to give a VPC-B ஓட அட்ரஸ் நீங்க VPC-B ஓட அட்ரஸ் கொடுக்கணும். ஸோ now what I will do is save changes அப்படிங்கறத கொடுத்துக்கணும். So then what you have to do is again route table போயிட்டு now I choose a action routes edit routes. so இப்போ நீங்க என்ன பண்ணனும்னா so 10.0.1.0/16 so இப்பங்கறது வந்து என்னோட VPC-A ஓடது. so அதோட உங்களோட IP நீங்க VPC-A ஓட route table போயிட்டு நீங்க இத அப்டேட் பண்ணனும். so I just give peering connectionல போயிட்டு so what I will do is so peering connectionல I just want to add this save changes இது கொடுத்துட்டு so now we go and check with this. இப்போ பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காவே உங்களுக்கு கனெக்ஷன் நம்ம அங்க கொடுத்ததுக்கு அப்புறமே உடனே பாத்தீங்கன்னா so it is pinging so உங்களுக்கு பிங் ஆகுது. நான் இந்த VPC இதுல போறேன் இங்கேயும் பிங் ஆகுது. இங்க நீங்க செக் பண்ணீங்கன்னா so we will check with this இத நான் பிங் பண்ண கொடுத்தேன்னா so this is also pinging. so ரெண்டு பிரைவேட் இன்ஃபர்மேஷனும் என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு பிங் ஆகுது. so this is all about your peering connection. ரெண்டு private IP வந்து communicate ஆகாது without peering connection. இது வந்து so transit gateway அப்படின்னு சொல்லுவாங்க, அதை யூஸ் பண்ணிக்கலாம். so small architecture போனோம் அப்படின்னா you can go for this particular VPC peering. so இதுல வந்து பாத்தீங்கன்னா சில விஷயங்கள் that is intra region VPC peering, same regionலயே நீங்க வந்து peering connection யூஸ் பண்ணிக்கலாம், private IP connection. so this is inter regionனா இங்க region 1ல இருந்து region 2க்கு நீங்க peering cross region அப்படின்னு நம்ம சொல்லலாம். data transfer cost மட்டும் ஆகும். so then நீங்க வந்து VPC-A வந்து ஒரு front end, real timeல பாத்தீங்கன்னா VPC-B வந்து ஒரு back end யூஸ் பண்ணிருப்பீங்க. so VPC-C database யூஸ் பண்ணிருப்பீங்க. so அந்த மாதிரி private communication அந்த EC2 instanceக்கு மட்டும் அந்த private information மட்டும் ஷேர் ஆகணும் அப்படின்னா you can use that particularly. this is not a transitive routing. Cyber block must not overlap அப்படிங்கறது சொல்றேன். you have to update the route table. நம்ம security groupல நம்ம all in கொடுத்திருக்கனால ICMP all in கொடுத்திருக்கோம். அதனால you have to allow the traffic. so no internet access sharing here. so this is all about peering. VPC peeringல same accountல யூஸ் பண்ணலாம். different accountலயும் நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா VPC-A VPC-B இந்த peering request அப்படிங்கறத நம்ம கொடுப்போம். cross account peeringலயும் பாத்தீங்கன்னா private IP communication எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா different region எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா requester accept பண்ற மாதிரி இருக்கும். route table manually நீங்க update பண்ற மாதிரி இருக்கும். so this is not a transitive gateway. நம்ம நிறைய peering connection கொடுக்கணும்னா நீங்க நிறைய peering connection create பண்ணிட்டே இருக்கணும். A ல இருந்து B க்கு, B ல இருந்து C க்கு, அது மாதிரி நான் உங்களுக்கு ஆர்கிடெக்சர் ரொம்ப மெஸ்ஸி ஆகும். அதுக்காக தான் நம்ம எதுக்கு போவோம் அப்படின்னா transit gateway. AWS transit gateway instead of mini peering because of is not scalable இருக்கனால நம்ம நெக்ஸ்ட் டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா transit gateway அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். so thank you all of you. This is all about your peering connection.